ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பஃபலோஸ் பற்றி தெரியாத 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக லயன், டைகர் இதெல்லாம் வந்து கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பைசன், பஃபலோஸ் இதெல்லாம் வந்து பொவேடி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரிக்குள்ளே மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பஃபலோஸ் அடங்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமெரிக்கன் பஃபலோ. ஆக்சுவலாக இதை வந்து பஃபலோன்னு சொல்ல மாட்டாங்க, இதை வந்து பைசன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏஷியா வாட்டர் பஃபலோ. இதுதான் நம்ம வந்து நம்ம நாட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய பஃபலோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து அமெரிக்கன் கேப் பஃபலோ. இது வந்து ஆப்பிரிக்காவில் மட்டும் இருக்கிற பஃபலோ. ஃபேக்ட் நம்பர் 2, இந்த பஃபலோஸ் வந்து 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட்டு இதோட மில்கில் வந்து நிறையா ஃபேக்ட் கண்டென்ட் இருக்குது. கம்பேர் டு மாடு கொடுக்குற மில்க்குக்கும் பஃபலோ கொடுக்குற மில்க்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பஃபலோ கொடுக்குற மில்கில் வந்து ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கும், மாடு கொடுக்குற மில்கில் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மொசரேலா சீஸ், இந்த சீஸில் முக்கியமான கண்டென்ட்டே வந்து பஃபலோவோட மில்க். ஏன்னா அதனோட திக்னஸை வச்சு தான் இந்த மொசரேலா சீஸ்னுடைய டேஸ்ட்டு கவர் ஆகுது. மொசரேலா சீஸ் வந்து இட்டாலியில் தான் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 3, இப்போ உல்ஃப்ஸ்ன்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆல்ஃபா மேல்ட் ஒன்று இருக்கும். இதுவே இந்த பஃபலோ கேசஸில் என்னென்னா, இப்போ ஒரு கூட்டமாக பஃபலோஸ் இருக்குன்னா அதில் வந்து ஓல்டர் ஃபீமேல் தான் வந்து அதனுடைய ஆல்ஃபாவாக இருக்கும். அதாவது அதுதான் வந்து அந்த டீமை வந்து வழிநடத்தி கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 4, ஆஃப்ரிக்காவில் இருக்க பஃபலோஸை பிளாக் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனோட நெக்ஸ்ட் மூவ் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கும். ஈவன் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற லயன்ஸை விட மோஸ்ட் ஆஃப் த ஹண்டர்ஸை தான் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் பஃபலோஸ் கொண்டு இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 5, இப்போ ஆஃப்ரிக்கன் பஃபலோஸோடைய குட்டிக்கு ஏதாவது ஆபத்துனா மொத்த பஃபலோஸோடைய குரூப்பு ஒன்றா சேர்ந்து ஒரு சர்க்கிளாட்ட ஃபார்ம் ஆகிட்டு அது திரும்பி நின்றுக்கும். இந்த பஃபலோஸோட ஹார்ன்ஸ் எல்லாமே வந்து அதோட எனிமே நோக்கி இருக்கும். அதாவது அதோட எனிமே யாருன்னா இந்த மாதிரி லயன்ஸ் இல்லை ஹைனாஸ் இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் பண்ண வந்ததுன்னா அதுங்களை வந்து அடித்து துவம்சம் பண்ணிடும். ஃபேக்ட் நம்பர் 6, ஏஷியன் வாட்டர் பஃபலோஸ். பேர்லேயே தெரியுது, இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து வாட்டரில் தான் இருக்கும். வாட்டர்னு சொன்னோடனே நம்ம இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி அந்த மாதிரி நினச்சாக்காதீங்க. இந்த மாதிரி சேறு சகதி இந்த மாதிரி பிளேசஸில் தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி பிளேசஸில் அதிகமாக இருக்குதுன்னா அதோட உடம்புல இருக்க பேரசைட்லாம் வந்து கொல்லப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த எருமை மாடுகள் வந்து இந்த மாதிரி தண்ணி பரப்பில் இருக்குதுங்க, சேறு சகதியுமா. ஃபேக்ட் நம்பர் 7, இந்த பஃபலோஸை வந்து மேக்ஸிமம் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டிராக்டர்ஸ்க்கு பதிலாக இந்த பஃபலோஸ் தான் வச்சு அவங்க நிலத்தை உழுதாங்க. இந்த பஃபலோஸை லிவிங் டிராக்டர்ஸ்ன்ட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். ஃபேக்ட் நம்பர் 8, அமெரிக்காவில் வின்டர் சீசன் வரப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து அமெரிக்கன் பைசன்ஸை தான் யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஸ்னோவை வந்து எல்லாத்தையும் விலைக்கு ஓடுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 9, அமெரிக்கன் பைசன்ஸ்னால 35 km/h ஓட முடியும் அண்ட் 6 அடி வரைக்கும் ஹை ஜம்ப் பண்ண முடியும். அண்ட் நம்ம வீடியோவோட லாஸ்ட் ஃபேக்ட்டுக்கு வந்துட்டோம். 18th century டைமிங்கில் அரௌண்ட் 60 to 30 மில்லியன்ஸ் ஆஃப் பைசன்ஸை வந்து கொண்டிருக்காங்க. எதுக்காகனா நார்த்தன் அமெரிக்காவில் இருக்கிற ரோட் சைடில் வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. அண்ட் அதுங்களோட மீட்டை வந்து சுவைக்கிறதுக்காக அதுங்களோட லெதரை யூஸ் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் உருவாக்குறதுக்காகவும் இந்த மாதிரி கொண்டிருக்காங்க. அண்ட் லேட்டர் 18s அவங்க கவுண்ட் எடுத்திருக்காங்க. கவுண்ட் எடுத்ததில் அரௌண்ட் 500 வைல்டு பைசன்ஸ் தான் உயிரோடு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து